ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரீஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் மாவிளக்கு போடுறது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறதுங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் ஒன்றா இருந்துக்கிட்டு வந்திருக்கு. மாவிளக்கு போட்டு வழிபாடுங்கிறது முக்கியமாக குடும்ப நலனுக்காகவும் நோய் நொடி இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி குலதெய்வ வழிபாடு செய்யும்போதும், முருகருக்கு வழிபாடு செய்யும்போதும், மாரியம்மனுக்கு வழிபாடு செய்யும்போதும் மற்றும் புரட்டாசி மாதங்களில் பெருமாளுக்கு தளியல் போட்டு வழிபாடு செய்யும்போதும் இந்த மாவிளக்கு போட்டு விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மாவிளக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 200 கிராம் பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் காய வைக்கணும். நிழல்லே உலர்த்தலாம். இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு 15 நிமிஷம் காஞ்சதுன்னா போதும். கையில் அந்த ஈரம் அரிசி ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் பக்குவமாக இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 150லேருந்து 170 கிராம் அளவுக்கு பாகு வெல்லம் கையால் உதுத்து விட்டு கலந்துக்கலாம். பாலோ தண்ணியோ நெய்யோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த வெல்லத்தை நம்ம கை சூட்லேயும் அழுத்தி மாவு கூட சேர்த்து 2 பாகமாக பிரித்து எடுத்துகிட்டு 2 கையும் உபயோகப்படுத்தி தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இதை மாதிரி மாவிளக்கு உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம தீபம் போடுற அளவுக்கு ஒரு பள்ளம் ஏற்படுத்தி பஞ்சு திரி போட்டுட்டு நெய் விட்டு தீபமாக ஏற்றலாம். இங்கே நான் பகிர்ந்துள்ள மாவிளக்கு படங்கள்லாம் எங்கள் வீட்டு வழிபாட்டு முறைகளில் நானும் என் மகளுமா தயார் பண்ண மாவிளக்கு எப்படி முத்து போல் சுடர் விட்டு எரியுது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.